ஐஸ்கிரீம் அக்கா இப்போ புட் ஐஸ்கிரீம் இருக்கா உங்கள்ட்ட? இப்போ இல்லையா, நிப்பாட்டிட்டீங்க? ஜென்ஸுக்கான செக்ஷன் அங்கால அது வந்து அந்த கஸ்டமர் யூஸ் தான். ஸோ அது இங்கே ஸ்ரீலங்கா. ஸோ அதனால கொஞ்சம் சிடி மற்ற இந்த வைனைல் மியூசிக் அதில் எல்லாம் பர்கர் கிங் இருந்தது. அங்கே 450 ரூபாய்க்கு 2 பர்கர் எடுக்கலாம். ஒரு சில வேலைகளுக்கு வெப்சைட் இருக்கு. அப்போ வெப்சைட் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வோக். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொல்லுப்பட்டிக்கு ஏன் வந்திருக்கிறேன்னு சொன்னால் லிபர்ட்டி பிளாஸாவை இன்றைக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். இப்போ இந்த லிபர்ட்டி பிளாஸா வந்து இப்போ முந்தி கொழும்புல வந்தவன்னு சொன்னால் இந்த மெயினாக எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறதுக்குன்னு சொன்னால் லிபர்ட்டி பிளாஸா, மற்றது கம்ப்யூட்டர் ஐட்டம் வாங்குறதுன்னு சொன்னால் யூனிட்டி பிளாஸா பம்பலப்பட்டியில் இருக்குது. இப்போ இங்கே தான் போய் நாங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிஓசி டவர் இருக்குது தானே, முந்தி ஸ்லிட்டில் செகண்ட் இயர் படிக்கக்குள்ள நான் இங்கே தான் இந்த பிரான்ச்சுக்கு வந்தேன். நான் செகண்ட் இயர் வரைக்கும் இங்கே படிக்கலாம், பிறகு மாலவேக்கு போகணும். அப்போ நான் செகண்ட் இயர் இங்கே தான் படிக்கிறேன். அப்போ என்ன கலநிலையை படித்து கொண்டு இருந்தேன் நான் அந்த நேரம். அப்போ சனி ஞாயிறு இங்கே கிளாஸுக்கு வர்றது, மற்ற நாளில் அங்கே கிளாஸுக்கு போகிறது. இப்போ இங்கே வந்தவன்னு சொன்னால் முந்தி இங்கே ஒரு கேஎஃப்சி இருந்தது. அதே மாதிரி இப்போ கேஎஃப்சி அங்கால மாறிட்டு அந்த இடத்துல முதல்ல எலைட் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அவங்களோட மத்தியான சாப்பாடு நல்லா இருக்கும். அப்போ அங்கே போய் சாப்பிடுவோம் நாங்கள். அப்படி இல்லாட்டி இங்கே பர்கர் கிங் இருந்தது. அங்கே 450 ரூபாய்க்கு 2 பர்கர் எடுக்கலாம். 2019 காலகட்டங்களில் அந்த பட்டி வச்சு அது உண்மையாக அந்த நேரத்தில் 2 பேர் வந்தோம்னு சொன்னால் 450 ரூபாய்க்கு நல்ல பர்கர், அது சாப்பிட்டு போயிடுவோம். இப்போ நாங்கள் உள்ளே போய் இப்போ என்ன மாதிரி இருக்குது லிபர்ட்டி பிளாஸா, என்னென்ன கடைகள் இருக்குது எல்லாத்தையும் போயிட்டு நாங்கள் பார்ப்போம். இப்போ என்ன மாதிரியே இதுக்கு முதல் இங்கே கொல்லுப்பட்டி ஸ்ட்ரீட்டில் வடிச்சாக்களுக்கு இந்த லிபர்ட்டி பிளாஸாவுக்கு வந்து போன ஞாபகங்கள் இருக்கும். அதே மாதிரி இப்போ கொல்லுப்பட்டிக்கு வந்து இந்த லிபர்ட்டி பிளாஸாவுக்கு வந்து போனாக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. இதுக்கு முதல் கொழும்புல இருக்கக்குள்ள அவை எல்லாரும் நீங்கள் கனகாலமாக பார்க்கலன்னு சொன்னால் என்னோட சேர்ந்து லிபர்ட்டி பிளாஸாவை வடிவாக சுற்றி பார்க்கலாம். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். லிபர்ட்டி பிளாஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. அதே நேரம் கொஞ்சம் வங்காள போனோம்னு சொன்னால் சம்பத் பேங்க் ஏடிஎம்மும் ஹெச்என்பி ஏடிஎம்மும் இருக்குது. இது மட்டும்தான் இதில் பேங்க் வந்து பிரான்ச்சாகவே இருக்குது. மற்ற ரெண்டும் ஏடிஎம்மாக தான் இருக்குது. விடிய 10 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இயங்கும் இந்த இடம். இந்த லிபர்ட்டி பிளாஸா வந்து மெயினாக என்னதுக்குன்னு சொன்னால் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஐட்டங்கள், கம்ப்யூட்டர் சம்மந்தமான இப்போ கம்ப்யூட்டர் அதில் இல்லை, அது இந்த இப்போ எஸ்எஸ்டி மற்றது எஸ்டி கார்டு, அதே மாதிரி ஃபோன் சம்மந்தமான பொருட்கள், மற்ற இந்த கேம் விளையாடுற ஐட்டங்கள் PS5 மற்ற இந்த ஹெட்ஃபோன் அதில் இருந்தால் அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் முழுக்க இங்கே வாங்கலாம். இப்போ கீபோர்ட், மவுஸ் அப்படியான விஷயங்கள், மற்றது இந்த ஃபோன் கேஸுகள், ஃபோனுகள் சகலதும் இங்கே வாங்கிக்கொள்ளலாம். இங்கே நிறைய ஃபோன் கடை இங்கே தான் இருக்கு. குட்டி அபான்ஸ் ஒன்றும் இருக்குது. இதில் நிறைய கேமரா சம்மந்தமான பொருட்கள், கேமரா கியர் ரோட்டேல்கின்ற ஒரு கடை இருக்குது. இங்கே இந்த கேமரா சம்மந்தமான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். மிச்சம் எங்கே நீங்கள் திரும்பினாலும் ஃபோன் கடை இருக்கும். அதோட இங்கேயும் சில டிஸ்கவுண்ட்கள் போகும். 1-2 உடுப்பு கடை இருக்கா, நான் மிச்சம் எல்லாமே வந்து இந்த எலக்ட்ரானிக் கடை எல்லாம். இங்க வந்து நீங்க புது ஃபோன் மற்ற யூஸ் பண்ண ஃபோன்களும் வாங்கிக்கொள்ளலாம். மற்றது ஒரு சில இடங்கள்ல நீங்க ஃபோன் திருத்தவும் கொடுக்கலாம். இங்க இதுல வேறுங்க அந்த பழைய வைனைல் மியூசிக் அதில் எல்லாம் இங்க கலெக்ட் பண்ணலாம். சிடி மற்ற இந்த வைனைல் மியூசிக் அதில் எல்லாம் இங்க நாங்கள் வாங்கிக்கொள்ளலாம். கொரோனா மியூசிக்னு சொல்லி இப்போ உங்களோட கிராமஃபோன் இருக்குன்னா இங்கே வந்து பாட்டு அந்த வைனைல் இதை என்பது செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கொண்டு போகலாம். இங்கே நிறைய ஃபோன் கடை இருக்கிறதால நீங்கள் விலையை கம்பேர் பண்ணி பார்த்து வடிவாக வாங்கலாம் இங்கே. ஆனால் என்ன எல்லா கடையும் வருகிறாங்க. ஒரு சில கடைகளுக்கு வெப்சைட் இருக்குது. அப்போ வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விலை போகுது,
இப்போ ஏதாவது ஆஃபர் போகுதா, கிளியரன்ஸ் சேல் நடக்குதா, அதுலையும் பார்த்து கொள்ளலாம். கீழே வந்து ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது, நாங்கள் மேலே போயிட்டு வந்து கீழே போவோம். அப்படியே இதில் ஒரு ரூட்ஸ் ஜூஸ் பார் ஒன்று இருக்குது, அது கனகாலமாக இருக்குது. மற்றது இந்த டீ கடை ஒன்று இருக்குது, இதுவும் கனகாலமாக இருக்குது. சிலோன் டீ, அதாவது நீங்கள் தேயிலை வாங்குற கடை. டீ கடையிட்டு டீ குடிக்கிற கடை இல்லை. நான் தான் மாறி கேள்விப்பட்ட டீ கடையில் இது தேயிலை வாங்குற கடை. இதில் வந்து ரூட்ஸ் ஜூஸ் பார், இது கொஞ்சம் ஃபேமஸான ஜூஸ் கடைங்க. இப்போ அதில் ஒரு பிரான்ச் இங்கே கனவர்சமாக இருக்குது. இதில் மொத்தமாக 3 ஃப்ளோர் இருக்குது. இப்போ நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இதே மாதிரி தான் இன்னும் எலக்ட்ரானிக் ஐட்டம் கடை இருக்குது. அந்த அடுத்த ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு சொன்னால் இந்த அப்டவுன் உடுப்பு கடை ஒன்று இருக்குது. இப்போ நோ லிமிட், டிஎஃப்எஸ், மெட்டது, கூல் பிளானட், அது மாதிரி அப்டவுன்ன்றதும் ஒரு நல்ல கடை தான். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடை இருக்கு. இப்போ எவங்கண்ட ஒரு சில பிரான்ச்சுங்க கீழேயும் இருக்கு. ஃபோன் சம்மந்தமான எல்லா சாமானும் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள். இதில் பாருங்க, அந்த யூஸ் ஃபோன்ஸ் அதில் எல்லாமே இருக்கு. இந்த ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேஎஃப்சி, பர்கர் கிங் அதில் எல்லாம் இருந்தது. முதல் இந்த இடத்துல கேஎஃப்சி இருந்தது, இப்போ அது தூக்கிட்டாங்க. இதில் ஒரு கெஃபே இருக்கு, அந்த ஃபுல் டேபிளும் வச்சுருக்காங்க. இந்த இடம் அந்த கேஎஃப்சியாக இருந்தது. இந்த இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாஃப் ஹைன்றாங்க, சிஎம்பி கேஃபே. அது அரளிய ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட். ஃபோனுகளும் திருத்திக் கொள்ளலாம். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல அந்த ஒரு வீடியோவில் அந்த பிஎன்பி, பை நவ் பே லேட்டர் பற்றி காய்ச்சிருப்பான். இப்போ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே வாங்கிக்கொள்ளலாம். இப்போ 3 ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணுறது, 6 ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இங்கே வாங்கிக்கொள்ளலாம் ஃபோனில் இருந்து எல்லாமே. இங்கே வாட்ச் சேல் ஒன்று போய் கொண்டிருக்கு பாருங்க. நேஷன்ஸ் டைம் என்று சொல்லியிருக்காரு, 20% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. இப்போ பெட்டால ஃபோனுக்கு ஒரு லேன் ஃபுல்லாக இப்படி இருந்ததுன்னா இப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த லிபர்ட்டி பிளாசா ஃபுல்லாகவே. இந்த ஃபுல்லாக ஃபோன் தான், 1-2 கடைகள், இந்த சப்பாத்து கடைகள், மற்றது உடுப்பு கடைகளோ 4-5 கடை இருந்தது இல்லை, அவ்வளவுதான் மிச்சம். அவ்வளவும் இந்த ஃபோனும் எலக்ட்ரானிக்ஸ் தான். இதே மாதிரி யூனிட்டிக்கு போனீங்கன்னு சொன்னால் யூனிட்டி பிளாஸா கீழே ஃபுல்லாக லேப்டாப் வாங்குற கடை, மேலே ரிப்பேர் பண்ணுற கடை. இங்கேயும் வந்து நீங்கள் இந்த ட்ரோனுகள், கேமராக்கள், அதில் எல்லாம் வாங்கிக்கொள்ளலாம். இதில் கனோன் இன்னொரு கேமரா கடை இருக்குது. இப்போ இதுதான் வந்து முந்தி பர்கர் கிங்காக இருந்தது இந்த இடம். பர்கர் கிங் இருந்த இடம் இப்போ கனோன் ஸ்டோர், கேமரா கடை. இப்போ இந்தியாவில் வந்தீங்கன்னா அந்த கேம்பிங்குக்கு தேவையான ஐட்டங்கள் நீங்கள் தேடுறீங்கன்னா அது இங்கே வந்து வாங்கிக்கொள்ளலாம். கேம்பிங், அவுட்டோர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் இந்த கடையில் வாங்கலாம். இப்போ கிரேட் அவுட்டோர் ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குது. கேம்பிங் போக போகிறீங்க, இல்லாட்டி ஒரு என்னென்னு சொல்கிறேன், இப்போ அவுட்டோர் ஆக்டிவிட்டி ஏதாவது செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான சாமான், இந்த கேஸ் குக்கர், அது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வாங்கிக்கொள்ளலாம். ஃபிஷிங் ரோட், அது அப்படி எல்லா சாமானும், இப்போ உங்களுக்கு தேவையான சகல சாமானுமே நீங்கள் இங்கே வாங்கலாம். பேக் பேக் அதெல்லாம் இருக்குது. 75 கிலோ வரைக்கும் பேக் பேக் இருக்குது. சாரி, பேக் பேக் இல்லை, ஹேமாக் அந்த மேலே தங்குறது ஹேமாக், அது 75 கிலோ வரைக்கும் தாங்கும். பேக் பேக் வந்து அந்த 40 லிட்டர் 30 லிட்டர் அப்படி நீங்கள் பார்த்து வேண்டிக் கொள்ளலாம்.
இப்போ இதில் ஒரு அண்ணாவோட காய்ச்சி நாங்கள் ஐஃபை ஸ்டோர்னு சொல்லி இந்த கேம்பிங் கடைக்கு முன்னுக்கு இருக்குது. நாங்கள் அவர்கிட்ட இப்போ ஃபோன் விலையில் என்ன மாதிரி அந்த யூஸ் ஃபோன்ஸ் அதில் பற்றின டீட்டெயில்ஸும் கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம். இப்போ இங்கே வந்தீங்கன்னா எல்லா லிபர்ட்டிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னாலே எல்லா கடையும் இங்கே ஃபோன் கவர் அத்தனையும் முடிவாக பார்த்து வாங்கலாம். சரி என்ன நீங்கள் சொல்லுங்கள், இப்போ விலையில் என்ன மாதிரி போகுது ஃபோனு? விலைகள் போகுது ப்ரோ. யூஸ் ஃபோன்ஸ் இருக்குது. ஐஃபோன் 11, 12, 13 இருக்குது. ஸோ யூஸ் ஃபோன் நீங்கள் சாதாரணமாக எங்கிட்ட எடுக்கிறேன்னா உங்களுக்கு வந்து வாரண்ட்டி ஒன்று தருவோம். 6 month சாஃப்ட்வேர் வாரண்ட்டி ஒன்று தரோம். 1 month வந்து ஃபோனுக்கு 1-to-1 ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி ஒன்று தரோம். 2 weeks 1-to-1 ரிப்ளேஸ்மெண்ட் ஒன்று தரோம். அது யூஸ் ஃபோன்ஸுக்கு மட்டும்தான். ஸோ அது லிமிடெட் ஆஃபர்ஸ் ஒன்று தான் போகுது. லிமிடெட் டைம் ஆஃபர் உண்டு. குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஆஃபர் இருக்குது. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 65 தொடங்குது. 65-60,000 தொடங்குது. 11 இருக்குது. நம்ம கூடுதல் எடுத்து கஸ்டமர் யூஸ் தான் நம்ம கிட்டே இது கூடுதலா. அப்படின்னா கஸ்டமர் நம்ம கிட்டே வாங்கி ட்ரேட் பண்ணிருந்தவர்கள் தான் நம்ம கிட்டே இருக்குது. ஆனா துபாயில இருந்து அழைப்பிச்சு வரதும் இல்லை, மோஸ்ட்லி கஸ்டமர் யூஸ் தான். ஸோ அது இங்கே ஸ்ரீலங்கா. ஸோ அதனால கொஞ்சம் நம்பிக்கை எடுக்கலாம். ஏன்னா எங்க கிட்ட வாங்கின ஃபோன்ஸ் தானே, கஸ்டமர் எங்க கிட்ட வாங்கின ஃபோன்ஸே வந்து ட்ரேட் பண்ணி அப்கிரேட் ஆகின ஃபோன்ஸ் தான் எங்களுக்கு இருக்குது. அப்படின்னா கஸ்டமரோட ஃபோனே தான் நம்ம செக் பண்ணி வாரண்டியோட கொடுக்குறோம் இன்னொரு கஸ்டமருக்கு. ஸோ துபாயிலேருந்து எடுத்து வரதும் நான் மோஸ்ட்லி அது செய்கிறது இல்லை, கஸ்டமர்டு தான் இருக்குது. அப்படின்னா கஸ்டமர் யூஸ் ப்ரீ ஓன் ஃபோன்ஸ் தான் இருக்குது. சில இடங்கள்ல இந்த வேறு வேறு நாடுகள்ல சைனாடு அங்கே இங்கே இது வந்து மோஸ்ட்லி கஸ்டமர் யூஸ் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, சரி தேங்க்யூ சார். சந்திப்போம் ப்ரோ. நான் லைக் பண்ண இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இன்னொரு இந்த கேமரா கடை ஒன்று இருக்குது, ஷட்டர் ஹவுஸ் உண்டு. இங்கே நீங்கள் மெமரி கேபினெட் இந்த கேமராவுக்கு தேவையான எல்லா சாமானும் வாங்கலாம், ட்ரோன் அதிலும் வாங்கலாம். முக்கியமாக அதில் இப்போ ஒரு ஆஃபர் போய்கொண்டிருக்கு. இந்த ஃப்ளைமோ காம்போ DJI Mavic 4 Proக்கு 1,00,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூஸ் மொபைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபோனுகளாலேயே நிரம்பி இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு ஃபோன் கடை இருக்கு. நான் இப்போ மேலே போய் பார்ப்போம். மற்றது பென் ஹவுஸ் ஒரு இடம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேனை மற்ற ஆர்ட் ஒர்க் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இங்கே வாங்கிக்கொள்ளலாம். அவட பாக்கர் கடை, பாக்கர் பென் என்ன எங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற இடத்துலேருந்து விருப்பம். இப்போ அந்த பாக்கர் பெண்ணுக்குன்னு சொல்லி ஒரு தனி கடை இருக்குங்க. இப்போ நாங்கள் மேலே போய் பார்ப்போம், அடுத்த ஃப்ளோர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கஃபே ஒன்று இருக்குது. இந்த ஆப்பிள் ஸ்டோருக்கு முன்னே ஆப்பிள் சொல்யூஷன் ஓகே, அதுக்கு முன்னுக்கு இந்த காஃபி பீன் அண்ட் டீ லீஃப்ன்ற ஒரு கடை இருக்குது, கஃபே. மற்றது சின்ன ஜுவல்லரி கடை. இதில் வந்து முந்தி கடைகள் இருக்குல்ல, இப்போ தான் கடைகள் வேறு இருக்குது. இந்த ப்ரெசன்ட் சொல்யூஷன் வந்து அங்காலயம் இருக்குது, அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஒன்று இருக்குது. நான் இதில் மேலே ஏறி போனோம்னு சொன்னால் அப் டவுன் உடுப்பு கடை. அப் டவுனுக்குள்ளே காட்டலாமா ஒன்று சரியில்லை, வாங்க நாங்கள் போய் பார்ப்போம். அப்படியே இதில் இந்த இன்னொரு உடுப்பு கடை வி மேடுன்னு சொல்லி ஒரு பட்டிக் ஸ்டோர் ஒன்று இருக்குது. நிறைய இன்னொரு பேச்சுலர் டீ கேலரி வந்து இங்கே இருக்கு. பேச்சுலர் வந்து கொஞ்சம் ஃபேமஸான கடை. நெயில்ஸ் ஸ்பா ஒன்று இருக்குங்க. அதில் அப் டவுன் இப்போ கிட்டடியில் பம்பலப்பட்டி MC கிட்டேயும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு கஃபே இருக்கு, அப் டவுனுக்குள்ளே. குட்டி ஸ்வீட் கடை ஒன்று இருக்கு பாருங்க. இங்க அந்த சாக்லேட் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கிக்கொள்ளலாம்.
இதெல்லாம் இங்கே செய்கிற சாக்லேட்ஸ். இங்கே கொஞ்சம் நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கிறது. ஒரு சில நேரம் இப்போ நான் போன முறை இந்தியாவுக்கு போய்க்கலாம், ஒரு சில பாட்டம்ஸ் வந்து இங்கே எடுத்துக்கொண்டு போனேன். ஜென்ஸுக்கான செக்ஷன் அங்கால அது வந்து அந்த சைனீஸ் கொரியன் அந்த மாதிரி ஒரு சில இது இருக்குது. கனகாலத்துக்கு பாவிக்கும், ஆனால் சிலது கலர் போயிடும், அதுதான் பிரச்சனை. ஒரு சிலது கலர் போயிடும், மிச்சம் எல்லாம் கனகாலம் பாவிக்கும் நல்லா. குறைஞ்ச விலையிலையும் இருக்கு, கூடினதுக்கும் இருக்கு. நல்லா ஒரு வித்தியாசமான ரேஞ்ச் நீங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த காகோ பேண்டுகள் அதுல எல்லாம் இங்க நான் சில நேரம் வந்து பாக்குறது. ஒவ்வொரு மெட்டீரியல்ல இருக்கு, ஒவ்வொரு விலை ரேஞ்சில இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஜீன்ஸ். டெனிம்லேயே கணக்கு வெரைட்டி இருக்குங்க. இப்படி சில நேரம் அந்த பச்சை கலர் மாதிரி எல்லாம் இருக்கு இந்த டெனிம். நாங்கள் கீழே போவோம். இதுக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டீ வாங்கிக்கொள்ளலாம். இந்த டில்மாண்ட டீ வந்து இங்கே வந்து வாங்கிக்கொள்ளலாம். மற்றது இன்னும் கொஞ்சம் இந்த பட்லர் இன்னொரு டீ வகை இருக்குது, அதுவும் வாங்கலாம் இங்கே. மற்ற இந்த சோவனியர்ஸ் அதிலும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். அதோட இங்கேயும் நீங்கள் இந்த சின்ன சின்ன கார் டாய்ஸ் இப்படியான விஷயங்கள், ஸ்கூட்டர் அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். பாருங்க, இதெல்லாம் 3995, அதாவது 4000 ரூபா. அதோட லக்கேஜ் அதெல்லாம் இங்க வாங்கலாம். சென்ட் ஐட்டங்கள் இருக்கு. அதோட லிபர்ட்டிலையும் இன்னொன்று இந்த சென் கடை ஒன்று இருக்கு, நிறைய பேர் அங்கே போறது. அது இடைக்குள்ள நான் பார்க்கல. அந்த பேர் வந்து பெர்ஃப்யூமரி டாட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டர்க்கிஷ் ரக்ஸுக்குன்ற ஒரு கடை இருக்குது. அது 40% ஆஃபர் போய்க்கொண்டு அந்த கீழே போடுற கார்பெட். இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. பெல்ஜியன் கார்பெட்ஸ் அண்ட் ரக்ஸ், அதே மாதிரி டர்க்கிஷ் கார்பெட்ஸும் இருக்குது. இப்போ நாங்கள் லிபர்ட்டி பிளாஸாண்ட ஃபுட் கோர்ட்டுக்கு போவோம். நல்ல வாசம் வருது. நான் இங்கே வந்தால் சோறு கறி எடுக்கிறேன், மற்ற பிரியாணி எடுக்கிறேன். நான் ஒரு கடையில், இந்த ஒரு கடையில் தான் நான் கூடுதலாக எடுக்கிறது. ஆனால் இங்கே நிறைய கடைகள் இருக்குது. இந்த பபிள் டீக்கு ஒரு கடை இருக்குது. இப்போ இது வந்து முந்தி இருக்குல்ல, இதெல்லாம் இப்போ வந்த கடைகள். தாய் எக்ஸ்பிரஸ் வந்து இந்த நாசி குரைங், மீ குரைங் அதில் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கடை. இங்கே பீஸா, லசானியா மாதிரியான ஐட்டம்ஸ், மற்ற ஃப்ரைட் ரைஸ், நாசி குரைங், அது பேர்கர் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கடை. பேர்கர் எல்லாம் 650 ரூபாய்க்கு இருக்குது. ஈஸா வந்து ஒரு ஸ்லைஸ் 490 இருக்குது, 450க்கும் இருக்குது. ஸ்பெகட்டி அதில் அப்படி கார்லிக் பிரெட் அதெல்லாம் இந்த கடையில் எடுக்கலாம். இந்தியாவில் வந்து சொன்னால் இந்த சைனீஸ் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ், சூப் அப்படியான விஷயங்கள்.
அப்புறம் இங்கே இருக்கிற கடையில் எங்களோட ஸ்ரீலங்கன் சாப்பாடு. இப்போ இதுதான் இதுதான் நாம் வர கடை. எல்லாம் ரைஸ் அங்கரி இருக்கா. நான் இவங்ககிட்ட அந்த பிரியாணி நல்லா இருக்குது. சிலோன் கறிக்கோள் இதுதான் நம்மளை வந்தால் எடுக்கிற பிரியாணி. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் மற்றது ரைஸ் அங்கரிக்கு நாங்கள் எங்களுக்கு தேவையான விருப்பமான கறியை சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் இந்த கடையும். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எலிஃபெண்ட் ஹவுஸ்ன்ற ஒரு கடை வந்து இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மற்றது மில்க் ஷேக் அதில் இங்கே வாங்கிக்கொள்ளலாம். இன்னொரு கடை இருக்குது. புட் ஐஸ்கிரீம் எல்லாம் இருந்தாங்க. கடை திறந்துருக்கு வந்துருக்கீங்கன்னா திறந்துருக்கு. அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட் ஸ்டார் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இந்த புட் ஐஸ்கிரீம் எல்லாம் இருந்தது. இதில் பர்கர் டைம்ன்ற ஒரு கடை இருக்குது. பர்கர் கொம்போவாக எடுக்கலாம் நீங்கள். 2 பர்கர் 990. இதே மாதிரி ஒரு பேட்டி தான் முந்தி அந்த பர்கர் கிங்கில் தருவாங்க. 2 450 ரூபா. அது அந்த மாதிரி முந்தி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மில்க் ஷேக் மோஜிட்டோ அந்த ஐட்டங்கள். புட் ஐஸ்கிரீம் அக்கா இப்போ புட் ஐஸ்கிரீம் இருக்கா உங்கள்கிட்ட? இப்போ இல்லையா? நிப்பாட்டிட்டீங்களா? ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஃபுட் ஸ்டார்ன்ற ஒரு கடை இருக்குது. இங்கே தான் வந்து புட் ஐஸ்கிரீம் வந்து இப்போ நிப்பாட்டியாச்சா. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு காகில் சொண்டு இருக்குது பின்னுக்கு. அதே மாதிரி இன்னும் 2 சாப்பாடு கடையும் இருக்குது வெளியில். இதில் ஒரு கஃபே இருக்குது. அதே மாதிரி அதில் ஒன்று இருக்குது. இப்போ முந்தி வேறு கடைகள் இருந்தது. இப்போ எல்லாம் மாறிட்டு. அதே மாதிரி இப்போ நீங்கள் முதல் வரைக்குள்ள லிபர்ட்டி பிளாஸா ஃபுட் கோர்ட் வந்துருந்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்னெல்லாம் கடைகள் இருந்தது, உங்களுக்கு விருப்பமான கடை எது, அதே மாதிரி நீங்கள் வந்ததுக்கு எவ்வளோ எல்லாம் மாறி இருக்கின்றதை கீழே மறக்காம சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். புதுசாக ஒருத்தர் வந்துருக்கிறாரு.